வாங்க வணக்கம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுது. பசங்களுக்கும் லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் கேட்பாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ், அதாவது கேரட்டை பொரியலாவோ இல்லை வேறு விதமாக பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கும்போது அவங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும், சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிலோ கேரட் எடுத்துருக்கேன். அதை கழுவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு தோலை சீவிடுங்க. இப்போ இதை ரவுண்டாக கட் பண்ணி, கொஞ்சம் மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி நல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது மொத்தத்தையும் அரிஞ்சு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு ஒரு தடவை தண்ணி எடுத்துட்டு அந்த கேரட்டை அரிஞ்சு போட்டிருக்கீங்கல்ல, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் இது கூட வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் முந்திரி பாதி பாதாம் பாதி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா அந்த கேரட்டும் மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கீழே ஊற்றிடாதீங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெறும் கேரட்டும் வேக வச்ச முந்திரி பருப்பும் அதில் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும் கேரட். அப்போ தான் திப்பியாக இல்லாமல் இருக்கும். இதில் சுகர் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ இந்த பால் இப்போ இந்த வேக வச்ச தண்ணியோடவே சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த முந்திரி பருப்பு கேரட்லாம் சரியாக அரைப்படாமல் அங்கங்கே திப்பியாக நிற்கும். அதனால் வெறும் கேரட்டையும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துக்கிட்டு இப்போ வேக வச்ச அந்த தண்ணியும் அதில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சுட தண்ணியாக வச்சு சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இப்படியே குடிக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கும்போதும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிவிட்டு இதில் சப்ஜா சீட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உடம்புக்கு கூலிங்காக இருக்கும். முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் இதெல்லாம் பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இன்னும் சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கு வெள்ளரி விதை, இந்த சாரப்பருப்பு அதை நெய்யில் வறுத்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்க இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியமான இந்த ஹெல்த் ட்ரிங்க்கு நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.